ஸ்கிட்டில் நடிக்கிறவங்கள இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் நல்லா கை தட்டி வெல்கம் பண்ணால் தான் அவங்க உள்ளே வருவாங்க. சரியா? சரி. இப்போ இது என்ன செட்டிங் அப்படின்னு சொன்னால், ஒரு சபையில் ஒரு 3 விதமான மக்களை குறித்து பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு குடும்பம், அடுத்தது இன்னொரு குடும்பம், அடுத்தது அங்கே இருக்கிற ஒரு 2 வாலி பிள்ளைங்க. இவங்க இந்த தீர்மானத்தை வச்சு என்னென்ன அலப்பறலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு காமெடியாக ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டை அவங்க போட போகிறாங்க. சரியா? சரி. முதல்ல இப்பொழுது அந்த சபையினுடைய விசுவாசி, அந்த விசுவாசி குடும்பத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பரவசம் குடும்பத்தார். எல்லோரும் கை தட்டி பரவசம் குடும்பத்தாரை வரவேற்குமா பார்க்கலாம். பரவச குடும்பத்தார். பரவச குடும்பத்தார் வாங்க. ரெண்டாவது, இந்த நாடகத்தில் தலையில் வந்து முக்காடு போட்டுருந்தாலும் அவங்க லேடிஸ்ன்னு அர்த்தம். அவங்களுக்கு மீசை இருக்கோ தாடி இருக்கோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் ஷால் போட்டுருக்காங்க அவங்க லேடிஸ். ஓகேவா? அடுத்ததாக திராட்சரச குடும்பத்தார். எல்லோரும் கை தட்டி திராட்சரச குடும்பத்தார் வரவேற்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோத்திரம். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, இது வந்து அம்மா, இது பையன். சரியா? அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. சரி. அடுத்ததாக அந்த சபையில் இருக்கிற 2 வாலி பிள்ளைங்க கை தட்டி வரவேற்கலாமா? சரி. இவர்களுடன் படத்துலலாம் வரல, நட்புக்காக அப்படி சொல்லிட்டு அது மாதிரி நானும் இந்த ஸ்கிட்டில் நட்புக்காக ஒரு பாஸ்டர் வேஷம் போடுறேன். சரி சரி. இப்போ நம்ம ஸ்கிட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த 2024 வருஷத்தோட கடைசிக்கு வந்துருக்குறோம். அதனால் இந்த ப்ரேயரில் நம்ம எல்லோரும் கலந்து கொண்டதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. அதனால் இந்த கடைசி நாளில் நம்ம புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு பாட்டு பாடி நம்ம கர்த்தரை மையப்படுத்தலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே. குதிப்பன்றாரு. இவனுக்கு எவனும் குதிக்க மாட்டாங்க, அவரும் குதிக்க மாட்டாரு. எந்த வேளையிலும் துதிப்பேன். சரி, நம்மளே ஆரம்பிப்போம், நம்மளே குதிப்போம். இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அம்மா, நீ தானே பரவசம், அவன் உன்னோட பரவசம் ஆகிறான் பாரு. என்ன காம்படிஷன்? போ போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு போ. நம்மள எந்த வேளையிலும் துதிப்பேன். எங்க பாருங்க, துதிச்சிருக்காங்க. அப்புறம் ஐயா நம்மளுக்கு ஆவி இல்லைன்றாங்க. வாங்க 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 வாங்க. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சரி சரி சரி. ஐயோ ஐயோ, இவனுங்க ரொம்ப நேரம் குச்சிக்கிறாங்க. சரி, அப்படியே உட்காந்துருங்க பார்க்கலாம். உட்காந்துருங்க. உங்களை இதுக்கு மேலே ஆட விட்டா ஆவியானவர் பயங்கரமாக இறங்கிடுவார். இப்போது நம்ம ஒரு வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஐயா ஐயா சோத்திரம் ஐயா, சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் சிஸ்டர். முன்னாடி வர சொன்னால் ஜபம் முடிகிற டைமில் வர. சரி, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சோத்திரம் சொன்னால் ரொம்ப ஆத்திரமாக இருக்குது பாஸ்டர். இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தில் வந்து தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த தாவீது என்ன பண்ணார் அப்படி சொன்னால், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கு. அதனால் இந்த 2024 ஆண்டுக்கு முடித்து நம்ம 2025க்கு போகிறதுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், 2025ஆம் ஆண்டுக்குள்ளே போகணும். சரியா? அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன். எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2025 சொல்லுப்பா. 2 நிமிஷம்லாம் பத்தாது. குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆச்சு வேணும் பாஸ்டர். என்னப்பா நீ எக்ஸாமில் அடிஷனல் சீட் கேட்குற மாதிரி கேட்குற? சரி, ஓகே. உங்கள் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சு சொல்லுங்கள். ஆளுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ எடுங்க. பரவசமா நீ எடுக்கிற இந்த தீர்மானத்தில் சர்ச்சு நம்ம தான் இனிமேல் எட்டு காட் பிளஸ் கம்மான் எடுக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம். வா எட்டு. இவர் வேறு இந்நேரத்தில் தீர்மானம் வேறு எடுக்க சொல்லாரு. நான் வேறு வாய விட்டேன். மணி 3 ஆகிடுச்சு. சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இந்நேரத்தில் தீர்மானம் எடுக்க சொல்லாரு. சரி, அவர் தான் எடுக்க சொல்லார். எதுக்கோ எடுப்போம்.
ஏசப்பா இந்த 2025 நானும் என் பையனும் நானும் என் பையனும். காலையில் ஏஞ்ச உடனே எப்படி காலையில் அதிகாலையில் ஏஞ்ச உடனே கையில் ஃபோனு நோண்டிக்கினே கீஞ்சுது. ஏஞ்ச உடனே ஃபோனா? தீர்மானம் அது கிடையாதுமா. ஜெபிக்கணும், பாட்டு பாடணும், சர்ச்சுக்கு வரணும், அந்த மாதிரி தீர்மானமா? அப்படியாடா? சரி சரி. அப்போது நானும் என் பையனும் காலையில் ஏஞ்ச உடனே பைபிள் வாசிச்சுட்டு ஆமென். ஜெபம் பண்ணிட்டு ஆமீன். அப்புறம் போன வாரம் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி பின்னாடி வந்து பாத்ரூம்லாம் கழுவல, தண்ணிலாம் ஊற்றலன்னு சொல்லிட்டு. அதை நான் முன்னெடுத்து நானே வந்து சர்ச்சை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் கழுவுறது எல்லா வேலையும் நானே பண்ணிடுறேன். இந்த தீர்மானத்தை வந்து நான் நிறைவேற்ற ஆண்டவர். இது வீட்லயே வேலை செய்யாது, இது சர்ச்சுக்கு வேற வேலை செய்யுது போதா? ஐயோ ஐயோ. ஆள் தீர்மானம் ஆள் தான். அடுத்தது பண்ணுங்க. அடுத்த தீர்மானம் எடுங்க. தீர்மானமா? தீர்மானம் வருஷம் எடுக்கிறது தான். இவர் வேற எடுக்க சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை. இவருக்கு வேற வேலையே இல்லை. இவர் எப்போ பார்த்தா தீர்மானம் எடு, ஒப்பு கொடு, இப்படியே சொல்லிப்பாரு. நான் பண்ணுறது தெரில. சரி இருப்பா, நான் தீர்மானம் எடுக்கிறேன். ரெபேக்கா, மேரி க்ளோரி. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ரெபக்கா ரெபக்கா, கொத்தமல்லி கருவேப்பிலை. க்ளோரி 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 க்ளோரி. வா இருப்பா, நான் தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா. ஏன்ப்பா? அம்மா அந்நிய பாஷையில் பேசி தீர்மானத்தை வாங்குறமா? சரி அப்போ சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷமாச்சும் என் புருஷன் கூட நான் வந்து சண்டை போடாமல் குடும்ப ஜெபம் பண்ணோம்ப்பா. அம்மா கையை பிடிமா நல்லா. ஓ இவர் வேற இந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு ஆத்திரமாக வருது. அந்த ஆத்திரத்தை கம்மி பண்ணுங்க ஏசப்பா. ஏதாச்சும் ஒன்று நொறுக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு வெறுப்பாக இருக்குது. எப்பயாச்சும் ஒன்றும் இல்லை, அந்த கிரைண்டரை தூக்கி தலையில் போட்டு சாவடிச்சுன்னு போல இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. இவன் எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது சண்டை போடாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. நானும் கோவப்படக்கூடாது. அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாதம்மா, நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுமா? சரிங்க, நம்மளுக்காக சோத்திரம் ஏசப்பா. மச்சான் ஏதோ திருமணம்ன்றானுங்களே, அப்படின்னா என்னது மச்சான் இது? ஏய் அது திருமணம் இல்லைடா. இதுதான் நான் பக்கத்தில் கேட்டு சொல்கிறேன். தீர்மானம் மச்சான், இப்போ தான் தெரியுது. நீ இந்த வருஷத்தில் எப்படி எடுக்க போகிறேன்னு அதன்படி நடக்கணும். அப்படியா? அதன்படி எடுக்கலாம், நான் எடுக்கிறேன். வா. எடு மச்சான். ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா, இந்த வருஷம் நான் கரெக்டாக சபைக்கு நேரமாக வர உதவி செய்யுங்க ஏசப்பா. சோத்திரம் எந்த லீவும் போடாதபடி கரெக்டாக அட்டண்டன்ஸ் போட, சர்ச்சுக்கு அட்டண்டன்ஸ் போட உதவி செய்யுங்க ஏசப்பா. பாஸ்டர் வாரம் சொல்லுங்கிறாரு, சீக்கிரம் வாங்கன்னு. யாரோ தேவியாம்மா அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, அவங்களே வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நேரமாக வந்துடுறாங்க. உங்களால் வர முடியாதான்னு கேட்குறேன். அசிங்கமாக இருக்குது ஏசப்பா. இந்த வாரமாவது கரெக்டாக வந்து அட்டண்டன்ஸ் போட உதவி செய்யுங்க ஏசப்பா. இதுதான் ஏசப்பா என்னோட தீர்மானம். சப்பா சோத்திரம் ஆண்டவரே. சப்பா வாரம் சர்ச்சுக்கு வந்துனுக்கிறேன். இன்றைக்கின்ட்டு பார்த்து எல்லோரும் புது செருப்பு வேறு போட்டு வந்துட்டுக்கிறாங்கோ. நான் பண்ணுறதுனே தெரியல. அதை பார்த்தாலே திருநம் போல் தோணுது. இன்றைக்கின்னு பார்த்து நான் வேறு புது செருப்பு போட்டுன்னு வந்துட்டேன். எந்த எவனா திருட போகிறான்னு பயமாக வேறு இருக்குது. அதனால் யார்தான் எடுக்கக்கூடாது, எல்லோரும் ஏசப்பா தான் பார்த்துப்பாரு. எல்லா செருப்பும் இருக்கும், போகும்போது எல்லோரும் போட்டுன்னு போயிடுங்க. யாரோடைய இது செருப்புக்குன்னு ஆசைப்படல, போகும்போது இருக்கும் பார்த்து போட்டுன்னு போயிடுங்க. ஓகேவா? எல்லாரும் தீர்மானம் எடுத்துட்டீங்களாப்பா? எடுத்தாச்சு ஐயா. எடுத்தாச்சு ஐயா. சரி, ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தை ஆசீர்வதிங்க. இதே போல இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இதை அவர்கள் கடைபிடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சோத்திரம்ப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போய் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிங்க. போங்க தொடக்கத்திலே ஸ்தோத்திரம் எங்க விளங்கும்? ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சோத்திரம் பார்த்து சர்ச்சில் தூங்கினே இருக்காதப்பா, சரியா? பிரசங்கம் பண்ணும்போது தூங்க வேண்டியது, போகும்போது மட்டும் நல்லா காலை பூச்சி சோத்திரம் பண்ணுங்க, ஆத்திரம் பண்ணுங்கன்றது. போ ஐயா, நீங்க எடுக்கிறது எனக்கு அப்படி தூக்கமாக வருது ஐயா. சரி போ. இப்போ எல்லா குடும்பரும் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு குடும்பமும் தீர்மானம் எடுத்துட்டுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் எப்படி அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவதாக திராட்சரச குடும்பத்தார் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஐயோ கடவுளே, சர்ச்சு முடிச்சுட்டு வந்து இந்த ஆளுக்கு சமைச்சு போடுறதுக்குள்ள ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வந்துட்டான். என்னங்க இன்னைக்கு வேலைலாம் எப்படி போச்சு? சூப்பராக போச்சுமா. அப்படிங்களா? நீங்க நல்ல நேரத்துல வேலைக்கு போக மாட்டீங்க, நீ சர்ச்சு முடிச்சுட்டு வர போயிட்டு வந்துக்கிறீங்க. என்ன பண்ணுறதுமா? நல்லா போச்சா? நல்லபடியாக போச்சுமா. அம்மா நீ சாப்பிட்டியா? நீங்க எல்லாம் நான் எப்பங்க சாப்பிட்ருக்கேன்? ஐயோ என் தேனு. வாங்க, இப்போதான் சமைக்க போறேன் நான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இப்போ போய் சமைச்சு வைக்கிறேன். செல்லக்குட்டி, உனக்கு என்ன வேணும் சொல்றீங்க, நான் வாங்கி தரேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். சரி நீ செய்ய, அதுக்கு நான் பேர் அப்புறமா வச்சுக்கிறேன். நீ செஞ்சதை பார்த்து. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு காலையில் ஐயா பொருத்தனை பண்ண சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் நாள் ஆச்சு கடைப்பிடிப்போமா?
தீர்மானம். நன்றி. தீர்மானம் எடுக்க சொன்னார்ல, அதை போய் எடுக்கலாமா? ஐயோ ஆமாம் ஆமாம், இல்லைன்னா அவர் ரொம்ப திட்டுவார். வா வா எடுக்கலாம். இந்தாங்க. பாட்டு புக்கு. இதுதான் பாட்டு புக்கு. ஓகே. இந்தாங்க பாட்டு புக்கு, பாட்டு எடுங்க. மா நீ எடுமா. அட நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு எப்பவுமே, நீங்களே எடுங்க. மா நீ என் தேனுமா, நீ எடுமா. ஐயோ எனக்கு தெரியும். சரி, நான் வந்து சோத்திரபலி அந்த பாட்டு எடுப்பேன். ஸ்தோத்திரபதி வேணா, தேனி மயிலம் பாடலாம். அது தூக்கம் வரங்க, அது வேணாங்க. மா அதனால தான்மா சொல்கிறேன், தேனி மயிலம் பாடலாம். ஸ்தோத்திரபலி பண்ணால் நீ பரவசமாயிடுவேன். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாரும் தூக்கின்னு போயிட்டீங்கன்னா யார் பாஸ்ட் வேறு இல்லை இங்கே உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு. நான் அந்த பொம்பளை மாதிரியா சும்மா தைய தக்கான்னு சோத்திரம் ஏசப்பான்னு சொல்கிறது. மா நீ என் தேனுமா. எனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன். சோத்திரபலி பாட்டு. மா நீ என் திராட்சை கொடிமா. ஐயோ நீங்கள் என் திராட்சை ரசங்க. ஐயோ மா தேனில் மயிலம் பாடலாமா. வேணாங்க, சோத்திரபலியே பாடலாங்க. மா பைபிள் என்ன சொல்லிக்குது, கணவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்குல்ல. டைலாக் மாதிரி டைலாக் மாற்றிட்டேனா. புரியுது. புருஷனுக்கு வந்து கீழ்ப்படின்னு சொல்லியிருக்குல்ல. புருஷனும் கணவர் ஒன்று தானடா. புருஷன் வந்து கீழ்ப்படி சொல்லியிருக்கு. புருஷன் இடத்துல அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கு. யார் இடத்துல அன்பு கூறுறீங்களோ அவங்களுக்கு தான் கீழ்ப்படி சொல்லியிருக்கு. நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கும் போங்க. ஏய் தேனியில் மயிலம் பாடலாமா. நான் தான் சொல்கிறேன் இல்லை, நான் சொல்கிறது கேட்பீங்களா மாட்டீங்களா? மா நான் சொல்கிறது எப்போ பார்த்தாலும் கேட்கவே மாட்டியா நீ. என்னால் பாடவும் முடியாது, உங்க கூட ஜபமும் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ, இவ கூட குடும்பமும் நடத்த முடியாது, இதில் வேறு எங்கேருந்து பாட்டு பாடுறது நான். சூப்பர். முதல் நாளே இந்த திராட்சை ரசம் குடும்பத்தார் எடுத்த தீர்மானம் போச்சு. சரி, அடுத்தது பரவச குடும்பத்தார் அவங்க எடுத்த தீர்மானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்க. பரவச குடும்பத்தார் கை தட்டி வரவேற்கலாமா அவங்கள? பலக் 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 அலாரம் இது பலக் பலக் வாய் பலக் பலக் கொப்பளிக்கிற மாதிரி வச்சுக்கிது எங்கள் அம்மா அலாரத்தை. மோ மணி என்ன, மணி 3:30 ஆயிடுச்சா? இன்னொருத்துக்கு எங்கள் அம்மா இதுக்கு 3:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்குன்னு தெரியலையா? மா நம்ம வீட்டில் யாரோ வாய் கொப்பளிக்கிறான்னு நினைக்கிறேன், போய் பாருமா. டேய் அது என் அலாரம்டா. அது அலாரமா? பலக் 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 அலாரத்தை ஆஃப் பண்ணிட்ட போதும். இப்போ எதுக்கு அலாரம் வச்சிருக்கிற, அதுவும் 3:30 மணிக்கு? டேய் அது ஒன்றும் இல்லைடா, நம்ம தான் தீர்மானம் எடுத்தோம்ல. ஆமாம், காலைல எடுத்தோம். என்ன எடுத்தோம் சொல்லு. அதாவது ஜபம், ஆண்டி கரெக்டாக கவனிக்கிறாங்க. ஜபம் பண்ணோம், அப்புறம் சர்ச்சை க்ளீன் பண்ணோம், பாத்ரூமை கழுவணும், அதெல்லாம் எடுத்தோம். அது முதல் வேலை என்னது, ஜபம் பண்ணேன். இப்போ ஏஞ்சி ஜபம் பண்ணலாமா? ஜபம் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணோம், நான் பின்னாடி தியாகண்ணா அந்த கதவுலாம் திறந்து விடுங்க, ஜானண்ணா அந்த கதவு திறந்து விடுங்க, அக்கா நீங்கள் அந்த கதவு திறந்து விடுங்க. ஏன் தெரியுமா கதவு திறந்து விட சொல்கிறேன்? நான் பாட போகிற பாட்டு அந்த திராட்சை ரசம் இருக்கான் பாரு, அவன் வெறுப்பாகி சாவணும். ஆமாம், வேறு வச்சுக்கிறான் பாரு, திராட்சை ரசம் மிளகு ரசம்னு. அவன் மூச்சை பார்த்துக்கிறியா? ஐயோ அந்த பீச்சில் போட் அப்பில் இருக்கிற மாதிரியே இருப்பான். அவன் அந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதுமா எனக்கு. ஏமா? அது அவனோட மூஞ்சி அமைப்படா, என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறது? வா ஜாம் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பாட போகிறோம், அவன் அலரிசின்னு ஓடணும். ஆமென். சரியா? அதிகாலை போட்டு ஸ்தோத்திர பலி. ஆமென். அப்பா அப்பா ஏசப்பா உங்களுக்கு தான் எஸ் ஆராதனை. என்ன ஸ்தோத்திர நம்மாச்சு? டேய் அம்மாவுக்கு தூக்கம் வருதுடா. அதை பார்த்தியா? ஒரு லைன் கூட பல்ல, அதுக்குள்ள தூக்கம் வருது. இந்த லட்சணத்தை தீர்மானம் வேறு எடுத்து வச்சிருக்குது. மூஞ்ச பார்த்தீங்களா இதுக்கு? சரி மூஞ்ச மூடிக்கிறேன்டா. சரிம்மா, இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது, அவர் தீர்மானம் எடுக்க சொன்னார், தீர்மானத்தாச்சு, ஒரு லைன் பாடியாச்சு, போதும்டா தூங்கிடலாம்டா. போதும்ல, அதான் பாஸ்டர் இல்லையா, பார்க்க மாட்டாரு. ஆமாம், அவர் நான் பார்க்க போகிறாரு. சரி தூங்கலாமா? ரொம்ப சூப்பராக நம்ம பரவச குடும்பத்தார் அவங்க எடுத்த தீர்மானத்தை காப்பாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது நம்ம அந்த 2 வாலி பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அவங்க எடுத்த தீர்மானத்தை கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நியூ இயர் வேறு பிறந்துச்சு. சரி இந்த பீச்சுக்கு தான் போவோம். சரி மச்சான் வரேங்கிற அந்த மச்சான் 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 சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கா? டேய் நியூ இயர் இன்னைக்கு பீச்சுக்கு போகலாம்டா. நம்ம அங்கே கடைலாம் போட்டிருப்பான்டா, ஏதாவது சாப்பிட்டு வரலாம்டா. வாடா கிளம்பலாம். டேய் சாயங்காலம் திருவிந்த ஆராதனைக்குதுடா. பாஸ்ட் சொன்னார், நீ சர்ச்சில் கவனிச்சியா இல்லையா? ஆமாம் சொன்னார், அதை மறந்துட்டேன்டா. சரி வா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவான், பீச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். 4லேருந்து போயிடலாம், அத்தவாரம் போயிடலாம். திரு ஃபர்ஸ்ட் வீக் தானே, அத்தவாரம் போயிடலாம். டேய் அந்த அதெல்லாம் பொழுவான்டா, வாடா. டேய்
அவர் அப்போ காலையில் வச்சாடுறா, காலையில் 4:30 மணிக்கு விட்டாடுறா இது நைட் ப்ரேயரு. அப்பயே வச்சிருந்தா அப்பயே திருந்து கொடுத்து அப்பயே வீட்டுக்கு போயிட்டுருக்கலாம்ல. அதை விட்டு சாயங்காலம் திரும்பியும் வான்னு கூப்பிட்டு திரும்பியும் வர சொல்கிறேன். நம்மளுக்கு வேஸ்ட் அடே, தூங்க கூட முடியலடா என்னால். நான் பண்ணுறது ஏசப்பாவே 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தாரு. இந்த ஆளு 7 நாளும் சர்வீஸை வச்சு நம்மள இது பண்ணுறாரு. உங்களால் முடியும் உங்களால் முடியுன்றாரு. நான் என்ன பண்ணுறது? அவங்களால முடியும், என்னால முடியாது. நீ போயிட்டு வா, நான் வரல. அப்புறமா அவர் நம்மளை வச்சு எதனா சொல்லுவார் அவரு. ஆமாம் அடுத்த வாரம் அப்படியே நம்மளை வச்சு ஒரு கான்செப்ட் இது மெசேஜில் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நடந்தது, அந்த மாதிரிலாம் நம்மளே வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவார். போயிடலாம், அதான் நல்லது நம்மளுக்கு. சரி மச்சான், வா போகலாம். சோதர இயேசுவே, இந்த 1ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு விட்ட ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருந்தால் ஒருத்தர் கூட காண ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா. 7 மணி ஆயிடுச்சு ஆண்டவரே, ஒருத்தர் கூட வரல ஆண்டவரே. தேவி சிஸ்டர் கூட வரல ஆண்டவரே. சர்ச்சுக்கு போலாம். போலாமா ஆண்டவரே. சோதரம் நம்ம தீர்மானம் எடுத்தோம்ல. ஆமா, என்ன சொல்லு? அதான் கூட்டி பெருகணும் சபையை. பாத்திரம்லாம் கழுவணும். அதேதான். பாரு ஃபுல்லா பல்லுலாம் தொங்கினுது பாரு. எல்லாத்தையும் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அது கீபோர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி. டேய் தம்பி, ஓரம் போடா டேய். டேய் ஐயோ ஐயா, சோத்திரம் ஐயா, சாரி ஐயா. பின்னாடி பாஸ்ட் எழுதி ஓட்டுங்க ஐயா. குஞ்சிருந்தீங்க எனக்கு தெரில. இப்படி நடு ஆளில் உட்காந்துனா எப்படி ஐயா கூட்டுறது பெருகிறது? அம்மா, கேமரா அங்கே இருக்குது, அங்கே பார்த்து பண்ணு. அப்போ தான் பாஸ்ட்டுக்கு தெரியும் நீ பண்ணுறது வேலை. நான் பெருகிட்டேன்டா. பெருகிட்டியா? இப்போ தான் பாஸ்ட் எழுப்பிட்டு வரேன், இப்போ பெருகிட்டேன்ற. பாஸ்டர் எது கத்துற? ஏய், மணி 3:30 ஆகுது, இங்கே தான் இருக்கிறாரு பாஸ்டர், கத்தாத. பாஸ்டர் நான் பெருகிட்டேன் பாஸ்டர். வா உக்காந்துடலாம், பாஸ்டர் வருவார், டீலாம் குடிப்பாங்க, உட்காரு. இஞ்சி டீயா சொல்கிறா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இது வேறு 2000 செருப்பு வேறு எங்கே விட்றதுன்னு வேறு தெரில. எவ்வளோ திருடின்னு போட போகிறேன்னு பயமாகுது. ஆண்டி இதை பார்த்துக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, வெஸ்ட்டு போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா? எத்தனை போயிடக்கூடாது. சரி, பத்திரமா வச்சுக்கோங்கண்ணா. திரும்பி வந்து பார்ப்பேன். இல்லை அப்புறம் உங்களை தான் கேட்பேன், நீங்கள் தான் வாங்கி தரணும். சரி உள்ள பிரதர் ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு வந்தீங்க இப்போ அவங்ககிட்ட? இருங்க பிரதர், உட்காந்துக்கிறேன் பிரதர். உட்காருங்க. இப்போ கேளுங்க பிரதர். என்ன பண்ணிட்டு வந்தீங்க? புது செருப்பு வாங்கிருக்கேன் பிரதர், 2000 ரூபா. அதான் அந்த ஆண்டி கிட்ட குத்துட்டு வந்த பிரதர். பார்த்து 2000 செருப்பு அதுக்கிட்ட குத்துன்னு வந்துக்கிறேன். ஆமாம், அது அப்படியே குத்துக்கள் மாதிரி அங்கேயே உட்காந்து இருக்கும், சர்ச்சுக்கே வராது அது. அந்த செருப்பு அதுக்கிட்ட குத்துதான். செருப்பால் ஒன்றே அடிச்சிருக்கலாம், நீயே எடுத்து ஒன்று அடிச்சிருக்கலாம். யாரா இவன் செருப்பு திரும்ப அந்த பொம்பளை கிட்ட குத்து வச்சுட்டு விடுங்க பிரதர். அந்த மூஞ்ச பார்த்துன்னு குடுக்கணும்னு தோணுச்சு, குத்துட்டு வந்தேன். போகும்போது 4 அரை விட்டு போகிறேன். மூஞ்சி அமைப்பே சரியில்லடா, அது ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஐயோ இவன் வேற வரேன்னு சொன்னானே, எங்கே இவன் ஆளையே காணோம். சர்ச்சுக்காச்சும் போகலாம் நம்ம. போகலாம். என்னடா இவர் பாஸ்டர் வர கண்ணை மூணு ஜம்ப் பண்ணுகிறாரு. அவர் கண்ணை தந்தவொடனே போயிட்டு உக்காந்துட்டு அவர் கண்ணை லாஸ்ட்டில் முடிக்கிற ஜபத்தில் கண்ணை மூடும்போது நம்ம ஏந்து ஓடிடணும். போயிட்டு உக்காரலாம், நான் தான் அதுன்னு பார்க்கலாம். டேய் மச்சான், நான் இப்போதான் வரியா நீ? டேய் என்னடா இப்போயே வந்துட்டுக்கிற? நான் அப்பயே வந்துட்டேன். சரி, நீ கிளம்புனியா? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன்டாங்க. நீ எங்கே கிளம்புனடா? சரி, நீ சர்ச்சுக்கு தான் போகிறேன்னு நினச்சி நானும் வந்துட்டேன். சரி, அங்கே செருப்பு விட்டுற பாத்தியா? அந்த ஆண்டி வச்சுன்னு கரெக்டா? யாருக்கிட்ட விட்டா? அந்த குண்டு ஆண்டிடா, அங்கே ஒயிட். அது உம்மனா முடிஞ்சிரு, அது அதுக்கிட்டாண்டா விட்ட. எல்லாம் இப்படி தான்டா சொல்லுறான் அவன். அந்த பையனை தான்டா சொன்னான். அது உம்மனா முடிஞ்சிரா எப்பா, அதுக்கு திருட்டு என்ன போச்சுன்னா என்ன கேட்காத. சரி பார்த்துக்கலாம் விடு. நான் சொன்னா கேட்கவே மாட்டீங்க. போன வாரம் என் பையன் செருப்பு திட்டி போச்சு. அது அவன் தான் அந்த 2000 ரூபா, 2400 ரூபா, 400 ரூபா அதிகம் தூக்கின்னு போயிடுச்சு அந்த ஆயா. ஐயோ டைம் ஆச்சு. யோ நீ நான் மல்லாக்க போந்து டிவி பார்த்துரு. யோ வாயா, டைம் ஆச்சு, வாயா சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கா? ஐயோ இவர் வேறு வேலையே இல்லைடாடி. நல்ல படம் போடுவானுங்க இன்னைக்கு, நல்லா பார்த்து. வாயா, லுங்கியா வந்துட போதுமா? வாயா மானம் போயிடுமா? ஏங்க நீ யார் ஏவத்தில் கொண்டுக்கிறீங்க? வரம்பு பாருங்க. ஏன் சீக்கிரம் வரணும், இடம் பிடிக்கிறீங்க. உட்காருங்க, இப்படி உட்காருங்க. இங்க பாருங்க, என் முன்னாடி என் புருஷனை எதிர்த்து பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் உன் புருஷன் நீ மரியாதை கொடுறா. நானா கொஞ்சம் தள்ளி, நான் செருப்பு தெரிய மாட்டேங்கண்ணா. கொஞ்சம் தள்ளி வரணும். நாண்டி தூக்கி வீட்டு ஓட்டுற போதுண்ணா. இவன் வேற செருப்பு ஐயா செருப்பு கவலைப்படாது, போயிடும். வாரம் வாங்குங்க. அதான் பார்த்துனே இருக்கிறேன். பாருங்க. ஏங்க நான் பாட்டு வேற பாடணுங்க. ஆமாம், இவர் வேலையே கிடையாது, இதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பாஸ்ட் வந்துட்டார். அமைதிரு. சரி, ஒரு வழியாக இப்போது
லேட்டாக வந்தாலும் எல்லாரும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டீங்க. சரி, நான் காலையிலேயே பாட்டு ஆராதனை நடத்துறதுக்கு யாரை சொல்லியிருந்தேன்? எந்த குடும்பத்தார சொல்ல? சரி, அது ராட்சரசம் குடும்பத்தார சொல்லியிருக்கிறேன். அதனால் ரெடியாக இருங்க. இப்போ நம்ம எல்லாரும் முட்டி போட்டு ஆரம்பிச்சவங்க பண்ணிடலாம். சரியா? முட்டி போட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, காலையில் 4:30 மணி வரைக்கும் முழிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. ஹalleluya. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்போது நாங்கள் பாட போகிற பாடல் கர்த்தாவே கேட்கிற வசனம். ஐயா 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 ஒரு நிமிஷம். ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அப்படியே குத்துலன்னு வையா. ஒரு நிமிஷம். அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எனக்கு பரவசமா அவர் நீ அவ்வளோன்னு அவசரம். சும்மா இருக்கிற சேர்லாம் எகிரி குச்சிட்டு போயின்னு இருக்கக்கூடாது 4 ரோடுக்கு. ஒழுங்காக அமைதியாக இது மாதிரி இதெல்லாம் தேவையில்லை, அமைதியாக உட்கார். ஆரம்பிங்க ஐயா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இப்போ ஜபத்தையும் முடிச்சிட்டாரு. சரி, வாங்க. பரவச குடும்பத்தார் இப்பொழுது நமக்கு பாடல் ஆராதனை நடத்தும். திராட்சரச குடும்பத்தார் பாடல் ஆராதனை நடத்துவாங்க. நல்லா கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். யோ, நீ ஏன் வரமாட்டியா? சரி, உட்காந்து கொடு. நல்ல தூக்கம் வருதுடா. நம் அனைவரும் நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா? அக்கா அக்கா, ஒரு கையா 2 கையாக்கா? மோ ஒரு கை ரெடி எது கையா தூக்கி தொலைமா கம்முனே. அந்த ஐடியா அசிஸ்மா வாங்குற நீ உட்கார. ஆண்டி வேறையாமா? ஆண்டி கொஞ்சம் லைட்டாக நவுந்து செருப்பு தெரிய மாட்டேதான். அட நீ வேறையாப்பா, நானே பாட்டை மறந்துடுவேன்ட்டு பயத்தில் இருக்கிறேன். அந்த அம்மானா கை தூக்கு கால் தூக்கு. நம்ம ஆராதிப்போமா? நான் ரெடி தான் வரவா ஐயோ அண்ணன். அது நைட்டு பாட்டு பாடின டிவியில் போட்டு பாடிடியாது, சபையில் வந்து அது பாடுனுங்கிற. பெட்ரூமில் பாடுறதுல சபையில் பாடுனுங்கிறேன். ஐயா கேட்டு பாருங்க. ஐயா கேட்பாரு, எல்லாத்தையும் கேட்பாரு. நான் சேசிமா வா ஒழுங்கா பாட்டு பாடு ஒழுங்கா. நம்ம அபிஷேகம் மாடலாம் தெரிஞ்சிடுவோமே. ஐயோ சரி பரவாயில்ல பாடு. சரி ஓகே. சரி இப்போ பாருங்க பாருங்க ஒழுங்கா பாரு. எல்லாம் ஏந்துருங்க ஏந்து கத்துற ஆராதிப்போம். 3 2 1 சொல்லுங்க. 3 2 1 சொல்லுங்க. 3 2 1. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. மா 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 வா மா இப்படி அம்மா. சாரி ஆண்டி. ஏய் ஆண்டி கவுண்டர் ஆண்டி. உங்க அப்பா பேர் ஏய் இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சர்ச்சு போம்பலன்னு பாக்குறேன். ஏய் என்ன டச் பண்ணாதடா. ஆண்டவரோட அபிஷேகம் என் மேல இருக்குதுடா. யாரு உன் மேல? ஆண்டவர் அபிஷேகம். இதை நான் நம்பணும். என்ன தொடாதீங்கடா. அவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். உங்க அப்பா பேர் தான் வச்சான் பரவசனி, இப்படியா வச்சிருப்பான்? ஐயோ, எங்க தாத்தாவை சொல்லணும் எல்லாம். ஏங்க நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே கேட்க மாட்டீங்களாங்க? அந்த கேட்டு ஆண்டி எல்லாம் பண்ணாத ஆண்டி சொன்னேன்டா நான். நீங்க இதாண்டாங்க போங்க. அவள்தான் வர்ஷிப் முந்திச்சுன்னு நினைக்கிறேன். என்ன யாரை காணும்? இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உங்களுக்கு இது போதும். ஆமென் 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 ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன செய்தியை நம்ம கேட்கலாம். ஏய் அவன் பக்கத்துல ஆண்டி உட்காரு, ஏன் பக்கத்துல உட்காரு வாடி. இந்த ஆள் சந்தைக்கு புத்திக்கு ஒரு அளவில்லை. அங்கிள் கொஞ்சம் ஐயோ, தள்ளி இவன் அங்கிள். ஒருத்தன் செருப்பு அங்கிள், செருப்பு 2000 ரூபாய் செருப்பு அங்கிள். அது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ அப்படின்னு தேடுறாரு. ஆனால் சபையில் உலகத்தில் உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சோகமாக பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் முதல் நாள் எடுத்த தீர்மானத்தை கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணோம்? பாதுகாத்துக்கொள்ளணும். சரியா? சும்மா அந்த நாளில் பரவசத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்கள். அந்த வசனம் நான் சொல்லிட்டா? சொல்லுங்கள். தேவனை தேடுகிற உணர்வுகளை உடைய உண்டோ என்று பார்க்க பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம் அவங்களுக்கு. ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, நானும் செருப்பு ரொம்ப நேரமாக கண் வைக்கினே இருக்கிறேன். அந்த ஆண்டி எத்தனை ஓட்டும் போது பயமா இருக்குது ஐயா. நீங்கள் எல்லாரும் உணர்வுள்ளவர்களாக இருங்க. எடுத்த தீர்மானத்தை நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம். சரி, எல்லாரும் முட்டி போடலாம். நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நம்ம முடிக்கலாம். நானும் அதுதான் வெயிட் பண்ணுகிறேன். எல்லாரும் முட்டி போடுங்க பார்க்கலாம். கண்ணு போடுங்க. முட்டி மட்டும் தான் போட சொன்னார். ஏதாவது ஏடா கூடமா பண்ண பின்னிடுவோம் உன்னை பரவசம். உட்காருக்க முன்னு. அந்த பொம்பளை என்ன பண்ணுதோ அதே நம்மளும் பண்ணுறோம். சரி, இப்போது கடைசி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு கொடுக்குறேன். நம்ம எடுத்த தீர்மானத்தை இந்த வருஷம் முழுவதும் இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த தீர்மானத்தின்படியே நம்ம எல்லாரும் அதை செய்யணும். அதுக்காக ஆண்டவர் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்ப்பே இல்லை.
என்ன தவிர ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம் ஜெபம் பண்ண குத்தா மட்டும் கீச்சிருவாங்க இந்த அம்மா. நான் என்ன பண்ண இவ்வளோ சொல்லி நீ பண்ண? நான் பண்ண மாட்டேன், நீ தான் பரவசம் பண்ணு. சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. எஸ்அப்பா, எங்களை இந்த கொரோனாலேருந்து பாதுகாத்தீங்களே, கொரோனாவா? உமக்கு நன்றி அப்பா. க்ளோரி 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 க்ளோரி. எத்தனையோ பேர் செத்தாங்கப்பா, கொத்தா செத்தாங்கப்பா. ஆனால் நாங்கள் இந்த நாளில் ஒரு புதிய ஆண்டை பார்த்துருக்குறோம். சரி, அதுக்காக நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹalleluya. அப்புறம் நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுகிற? நம்ம ஃப்ரெண்டு தாண்டி அவ. அப்புறம் ஏதோ ஒரு புயல் ஏதோ போச்சு, பொங்கலா பெங்கலா ஃபெங்கல் பெங்கலா? எஸ்அப்பா, அதெல்லாம் இப்போ பெங்கல்னு ஒரு புயல் ஒன்று போச்சுப்பா. எத்தனையோ பேர் செத்தாங்க, அதுலேயும் எத்தனையோ இடங்களில் தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணி வந்ததுனால கவர்மெண்ட்டில் கூட இந்த நிதி உதவிலாம் கொடுத்தாங்க. அது நிதி உதவி கிடைச்சதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னாரடா, குறிப்பு. அதை தவிர தான் எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுகிற நீ. அதான் என்னடா குறிப்பு? அது அவர் 1000 குத்தாரு, என்ன கேட்டா? அப்பா ஏசப்பா, அவர் கொடுத்த குறிப்புக்காக நன்றி அப்பா. ஆமென் ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுவே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைங்க எடுத்த தீர்மானத்தை ஆசீர்வதிங்க, இதன்படி நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இதுக்கு தான் நீ லாக்கி போ. பரவசம், வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகுது வா. பாஸ்டர் டேங்க் பாஸ்டர் அஞ்சுரா, நீங்கள் டிம்மி அக்கா எல்லாரும் நல்லா ட்ரெஸ் எடுத்து இதுக்கு நியூ இயர் நல்லா கொண்டாடுங்க. தேங்க்யூப்பா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடைசி வரைக்கும் அவங்க எடுத்த தீர்மானத்தை என்ன பண்ணல, கடைப்பிடிக்கல. இது ஒருவேளை ஒரு வேடிக்கையாக காமெடியாக இருந்தாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட என்ன பண்ணுது, இதுதான் நடக்குது இல்லையா? நம்ம முதல் 1ஆம் தேதி நல்லா தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த எடுக்கிற தீர்மானத்தை நம்ம கடைப்பிடிக்கணும், கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்கணும். என்ன இருதயம் இருக்கணும்?